101ல இருந்து 200 101 வரைக்கும் உள்ள அந்த 100 யூனிட்டுக்கு கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா காசு இருக்குது இல்லையா, அது அந்த இவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீயா கொடுக்கறத காம்பன்சேட் பண்ணிடும், அதை சமப்படுத்தி விட்டுரும். அப்போ 500 யூனிட்டுக்கு மேல செலவு பண்றவங்களுக்கு அரசு 1 பைசா கூட செலவு பண்ணாது. அந்த 100 யூனிட் ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு கண் துடைப்பா போயிருது. நாங்க நீங்க சொன்னதுக்காக கொண்டு வந்துட்டோம், ஆனா மறைமுகமா நாங்க உள்குத்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கறதோட வெளிப்பாடு தானப்பா இது. இந்த அரசு செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாமே உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அடித்தட்டுல இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவங்க கொஞ்சம் ஒரு படி மேல வர்றதுக்கு கை தூக்கி விடுறதாக இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா இந்த 500 யூனிட்டுக்கு உள்ள இருக்கிறதுக்கு இந்த 200 யூனிட் ஃப்ரீன்னு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது வந்து சரியானதாக தான் இருக்குது. இப்ப முன்னாடி வந்துட்டு 300 யூனிட் 200 யூனிட் 400 500 இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு எல்லாம் அப்படியே 2 மடங்கு அதிகமா இப்ப வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கறதா பெரும்பாலானுடைய கருத்தா இருக்குதுப்பா. இந்த அரசு மக்களை அந்த சம்பந்தப்பட்ட மக்களுக்கு தெரிவிக்காம திடீர்னு தாந்தோன்றித்தனமா அவங்க இஷ்டத்துக்கு இந்த 101ல இருந்து 200 யூனிட் வரைக்கும் உள்ள அந்த ஸ்லாப அவங்க மாத்தி இருக்கிறாங்க. அத அந்த கட்டணத்தை டபுள் ஆக்கி இருக்கிறாங்க முந்தைய அரசு இதோட கட்டணத்தோட ஒப்பிடும்போது. இதை வந்து அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து செய்தது இது மக்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு சுமைதான். வீடுகள்ல நம்ம பார்த்த சாம்பிள்ல 30% வீடுகள்ல மீட்டர் எப்படி பிரச்சனை ஆக முடியும், 30% வீடுகள்ல எப்படி லீக்கேஜ் வர முடியும், வயரிங்ல எப்படி அவ்வளவு வீட்டுல வந்து பிரச்சனை ஆக முடியும், அந்த கேள்வியை தான் நீங்க கேக்குறீங்க. அது ரொம்ப சரியான கேள்வி. அப்ப என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, உங்களை மாதிரியே 60% நம்ம பார்த்த இடங்கள் சென்னையில மட்டுமே இதை பார்த்தோம். அந்த இதுல ஒரு 60% மக்கள் இவி சம்பந்தமாக அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறீங்க, 3 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறீங்க, மாசத்தோடு எடுக்க போறீங்கன்றது பிரச்சனை இல்லை. இந்த ஸ்லாப்ன்றத நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறீங்களா, அதுதான் பிரச்சனை. நீங்க உங்களுக்கு மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய விதத்துல மாசம் மாசம் இந்த இபி பில்லு கணக்கு எடுப்போம் அப்படின்றது நடக்காது. முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்ற உடனேயே அறிவித்த திட்டம் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படிங்கிறதான். ஆனா அதற்கு பின்னாடி இந்த மின் கட்டணம் பல மடங்கு அதிகமா வருது அப்படிங்கறதுதான் பெரும்பாலானுடைய ஒரு குற்றச்சாட்டா இருந்துச்சு. ஏன் இவ்வளவு பல மடங்கு மின் கட்டணம் அதிகமா வருது அப்படிங்கறதா இந்த கேள்வி பலர் மத்தியிலும் இருக்கு. இந்த கேள்வி தொடர்பாக நம்ம இந்த காணொலியில வந்து விரிவா விவாதிக்கலாம். வணக்கம்ப்பா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. இப்ப எப்படி கேக்குறது இல்ல, உங்க வீட்டுல எவ்வளவு மின் கட்டணம், எவ்வளவு இபி பில் வந்திருக்குது அப்படின்னு தான் நம்ம பேசுறப்ப கேக்குறோம். அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருப்பா இந்த மின் கட்டணம். ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த கரண்ட் போறதுக்கு முன்னாடி இப்ப பேசி முடிச்சுக்கிறோம். அடிக்கடி கரண்ட் வர போகுது. சரி சொல்லுங்க, உங்க வீட்டுல என்ன எலக்ட்ரிசிட்டி பில் ரொம்ப பெருசா வந்துருச்சா இந்த மாசம்? ஆமாப்பா, இப்ப கூட மெசேஜ் வந்துச்சு, இபி பில் கட்டுங்க அப்ளிகேஷன்ல. இந்த மின்கட்டண உயர்வு பத்தி இன்னைக்கு பேசிடுவோம்ப்பா. குறிப்பாப்பா என்னோட அனுபவத்தை நான் முதல்ல பகிர்ந்துக்கிறேன். வழக்கத்தை விட கடந்த 2 மாதங்களா வந்துட்டு அதாவது 2 முறை, ஏன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை தானே இந்த ரீடிங் எடுக்கிறாங்க, வந்து 2 மடங்கு வந்து அதிகம் வந்திருக்குது. நார்மலா வந்துட்டு அதிகபட்சமா நான் 3000 3500 வந்து இத்தனை ஆண்டுகளா கட்டிருக்கிறேன். இப்ப வந்து போன தடவை 8000, அந்த தடவை 10,000 கிட்ட வந்திருக்குது. இது தொடர்பா வந்துட்டு இபி ஆபீஸ்ல போய் புகார் கொடுக்கலாம். முதல்ல அதற்கு முன்னாடி அந்த மின்னகத்துக்கு கால் பண்ணி புகார் கொடுத்தோம், இது மாதிரி அதிகமா வந்திருக்குது அப்படின்ட்டு. எந்த நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் ஏன்னா 31ஆம் தேதிக்குள்ள கட்டணம் இல்லைன்னா இபி அதுக்கு ஒரு ஃபைனை போடுவாங்க, அப்புறம் புடுங்கிட்டு போயிருவாங்க, கரண்ட் இல்லாம என்ன பண்றது அப்படின்ட்டு சரி நேரடியா அலுவலகத்துக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆபீஸுக்கு போனப்ப அங்கேயுமே வந்துட்டு நெட் பிரச்சனை அப்படிங்கறத அவங்களும் புலம்புறாங்க. சரி நான் வெயிட் பண்ணி பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு நானும் உட்காந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் போற மாதிரி தெரியலனோனே சரிங்க என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது மாதிரி எனக்கு இபி பில் அதிகமா வந்திருக்குதுங்க, எப்பயுமே இவ்வளவு வராது, இதுக்கு மாசம் அப்படி நான் இது என்கிட்ட இருக்கிற இதெல்லாம் வச்சு காமிச்சேன், இவ்வளவு 300 யூனிட் 400 யூனிட் 500 யூனிட் இப்படிதான் வந்திருக்குது, இந்த மாசம் எனக்கு இவ்வளவு பில் வந்திருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து இந்த இது ஸ்லாப் மாறிடுச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு சொல்லுங்க அப்படின்னா, அது மாறிடுச்சுங்க, அப்ப அதிகமா தானங்க வரும் அப்படின்னாங்க. என்னங்க மாறி இருக்குது அப்படின்னோடனே அவருக்கு எனக்கு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. 100ல இருந்து 200 யூனிட் வரைய இருந்தா அதுக்கு ஃப்ரீ, அதுக்கு மேல போச்சுன்னா 500 ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இது அப்படின்னாரு.
உங்களுக்கு வந்து 1000 யூனிட்க்கு மேல போயிருக்குது. அதனால வந்து உங்களுக்கு அதிகமாயிடுச்சு. 100 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீயா வரும். 101 யூனிட்ல இருந்து ரூ. 4.70 வரும் அப்டின்னாரு. அப்பதான் எனக்கு இதாச்சு. ரூ. 4.70 அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது வந்து அப்படியே மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இதற்கு முன்னாடி கடந்த திமுக ஆட்சியில வந்து இருந்தது வந்து ரூ. 2.35 தான். அந்த 101 யூனிட்ல இருந்து 200 யூனிட்டுக்கு வரைய இருந்திருக்கு. இப்ப வந்து ரூ. 4.70 ஆக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு அந்த இது 100 மாரி யூனிட் சொன்னேன். எனக்கு யூனிட்டுமே ம். யூனிட்டுமே எனக்கு அதிகமா சொல்லு. வருதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க வந்து என்னைய கன்வின்ஸ் பண்ண தான் பாக்குறாங்க. வந்துருச்சு நீங்க கட்டுங்க அப்படிங்கிற மாரி தான் அவங்களுடைய பேச்சு அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் நானும் அவங்கள்ட்ட பேசி பேசி பண்ணதுல என் நம்பரு அந்த நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு, அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு, நீங்க போங்க வீட்டுக்கு வருவாங்க. நாங்க வந்து என்னன்னு செக் பண்றோம். ஏதாச்சும் லீக்கேஜ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விளக்கத்த குடுத்து எனக்கு அனுப்பி விட்டாங்க. ஆனாலுமே எனக்கு மனசு ஆறலப்பா. இது எப்படி எ ஏத்துக்கிறதுக்கே எனக்கு புரியல. உண்மையாவே நான் ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிறேன். இந்த தனிப்பட்ட முறையில நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இது தொடர்பா நம்ம மக்கள் ஆய்வு சார்புல ஆய்வும் பண்ணோம். நம்ம அடுத்தடுத்து அந்த கேள்விகள் தொடர்பாலாம், பதில்கள் தொடர்பாலாம் பார்க்கலாம்ப்பா. முதல்ல பெரும்பாலானோருடைய பிரச்சனையா இருக்கக்கூடிய இந்த மின்கட்டணம் மறைமுகமான மின்கட்டணம் உயர்வு அப்படிங்கிறத எடுத்துக்கிறதா அப்படிங்கிறதே தெரியலப்பா. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு எல்லாருமே பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த முதல்ல வந்து அந்த ஸ்லாப் சொன்னாருன்னு சொன்னேன்லப்பா. அத வந்து நம்ம முதல் கேள்வியாவே நான் கேட்டுறேன்ப்பா. முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்ற உடனே 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னாரு. ஆனா தேர்தல் வாக்குறுதியில அனைவருக்கும் இலவசம்னாரு. அப்புறம் அதுக்கு ஒரு கட்டுப்பாடுகள், விதிமுறைகளா விதிச்சு 500 யூனிட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 200ம், 500க்கு மேல வந்துட்டு 100 யூனிட் எப்பயும் போல இருக்கிற மாதிரி வழக்கமா இருக்கும் அப்படின்னாரு. அந்த 500க்குள்ள இருக்கிறவங்களுக்கு 200 யூனிட் வரையும் இலவசமா கொடுத்துறாங்க. ஆனா அந்த 600க்கு மேல 200 போறவங்களுக்கு அந்த யூனிட் 101 குழப்பாதீங்க. இல்ல, முதல் 100 யூனிட் ஃப்ரீ. ஆமா. ரெண்டாவது 101ல இருந்து 200 வரைக்கும் உள்ளது அந்த இது ஃப்ரீ கிடையாது. ரேட் மாறிட்டு அதுதான் ஸ்லாப் மாத்தி இருக்கிறாங்க இல்லையா? அதுதான் தெளிவா அது வந்து சொல்லுங்க. 500 யூனிட்டுக்கு மேல இருக்கிறது. 500 யூனிட் தான். 500 யூனிட். ஆ, 500 ஆமா. யூனிட்டுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அது ஸ்லாப் அந்த ஸ்லாப் மாறிருக்கு. அது ஸ்லாப் என்னன்னு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஸ்லாப் இருந்தது. ம். அதுதான் வந்துட்டுப்பா இப்ப சொல்லுங்க. ரூ. 4.70 இருக்குது. இதற்கு முன்னாடி வந்து அது ரூ. 2.35 இருந்திருக்குதுப்பா. அதாவது இஷ்யூ என்னன்னா 500 யூனிட்டுக்கு உள்ள இருந்துச்சுன்னா 499 யூனிட் வரைக்கும் இருந்ததுன்னா அவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்துடுறாங்க. மீதி இருக்கிறதுக்கு வந்து என்ன ஸ்லாப், எப்படி எந்த ஸ்லாப்ல 500க்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன ரேட்டு, அவங்களுக்கு இதே ரேட்டு தானா? ₹4.70 அதான் அந்த 200 வரைய ஃப்ரீ ஆயிருதுலப்பா. 201ல இருந்து 201 அதான் ரூ. 4.70 வருது. ₹4.70. அதேதான் இப்போ 500 யூனிட்டுக்கு மேல செலவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு முதல் 100 யூனிட் ஃப்ரீ. 101வது யூனிட்ல இருந்து ₹4.70 அவங்களுக்கு. முதல்ல இப்படி இருந்துச்சுன்னா அந்த 100ல இருந்து 101ல இருந்து 200 வரைக்கும் இருந்தது அவங்களுக்கு வந்து ₹2.35 அப்படி இருந்தது முன்னாடி. இப்போ ஆமா. தாவேக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அதை ₹4.70 அதாவது டபுள் ஆக்கிட்டாங்க. ஆமா. 2.35 வந்து 4.70 மாறிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா நீங்க பாருங்களேன், கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அந்த 200ல இருந்து 201ல இருந்து சாரி 101ல இருந்து 200 101 வரைக்கும் உள்ள அந்த 100 யூனிட்க்கு கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா காசு இருக்குது இல்லையா? அது அந்த இவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீயா கொடுக்கறத காம்பன்சேட் பண்ணிடும். அதை சமப்படுத்தி விட்டுரும். அப்போ 500 யூனிட்டுக்கு மேல செலவு பண்றவங்களுக்கு அரசு 1 பைசா கூட செலவு பண்ணாது. அந்த 100 யூனிட் ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு கண் துடைப்பா போயிருது. எப்படி, அதாவது மக்கள் வந்து எங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. ஆனா ஆக்சுவலா ஃப்ரீயா இல்ல. அந்த ஃப்ரீயா கொடுக்கறதுக்கான காசை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அந்த 101ல இருந்து 200 யூனிட்டுக்குள்ள அந்த ரேட்டை வந்து அப்படியே டபுள் பண்ணதுனால, பழைய ரேட்ல இருந்து இதை டபுள் பண்ணதுனால அப்படியே அந்த காசு வந்து சமமாக்கப்பட்டிருக்கு. அப்ப நஷ்டம் இல்லாம போயிடுது ஈபிக்கு. ஒரு விதத்துல இருந்து ஈபிக்கு நஷ்டம் இல்லாம இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா மக்கள்கிட்ட இந்த மாதிரி நான் உங்கள்ட்ட ஏமாத்துறேன், உங்களுக்கு கண் துடைப்பாக்கி இந்த இதை பண்றேன் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லி செய்யறா, இல்ல அதை செய்யாமலே கூட விட்டு இருந்திருக்கலாம். அது ஒரு நாடகம் மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆனா அந்த 500 யூனிட்டுக்கு உள்ள செலவு பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றது
அது நடைமுறைப்படுத்ததான் செய்யறாங்க இல்லையா? அது உண்மையா தான் இருக்கு. அது ஜெனுவனான இதா தான் ஆமா. இருக்கு. ஆமா. அந்த விதத்துல அந்த 500 வரைக்கும் அரசு நேர்மையாக இருக்கு. 500க்கு மேல போகும்போது ஒரு கண் துடைப்பு நாடகத்தை நடத்துது இந்த அரசு. வேற வழி இல்லாம பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லப்பா வழி இல்லாம பண்றாங்க அப்படிங்கறது இது எப்படிப்பா ஏத்துக்கிற முடியும்? ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருக்கும் இலவசம்னு சொன்னீங்க. சரி தரல. 500 யூனிட் மேல பயன்படுத்துறவங்களுக்கு நம்ம அப்பயே பதிவு செஞ்சா நகர்ப்புறங்களுக்கு இது பெரும்பாலும் சாதகமா இருப்பாது, பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம். இப்ப அதுலயுமே ஒரு ரூ. 235 வர இடத்துல ரூ. 470 வருது. அந்த ரூ. 235 அதிகமா தானப்பா வருது. அது ஒரு சாதாரணமா தான் எடுத்துட்டு போயிட முடியாதுல. ஒரு ஆளுக்கு 235 பாக்குறப்ப அது குறைந்த அளவு அமௌண்டா இருந்தாலும் அது பெரும்பாலான மக்களுங்கிறப்போ அது அதிகமா இருக்கும். அதை ஏன் இவங்க அதுக்கு இலவசமே இல்லன்னு சொல்லிட்டு போயிரலாம்ல. அதிலேயே முன்னாடியே குளறுபடி சொன்னாங்க. யார் அந்த 200 500க்குள்ள தான் ஃப்ரீன்ட்டு. அதுக்கப்புறம் பிரச்சனைகளா வளர்த்தோனே தான் இந்த இலவசம் கொண்டு வந்தாங்க. நாங்க நீங்க சொன்னதுக்காக கொண்டு வந்துட்டோம். ஆனா மறைமுகமா நாங்க உள்குத்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கறதோட வெளிப்பாடு தானப்பா இது. ஆமாமா. அதான்ப்பா. அவங்க ஆரம்பிக்கும் போது நல்லபடியா தான் ஆரம்பிச்சாங்க. 500 யூனிட்டுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க தான் சண்டை போட்டீங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, உங்க வாயை அடைக்கிறதுக்காக, சரி உங்களுக்கு 100 ஃப்ரீயா குடுக்குறோம் அப்படின்னு குடுத்துட்டு, உங்கள்ட்ட இருந்து காசை வாங்கி அந்த அந்த ஃபீஸ கட்டிக்கிட்டாங்க அவங்க கவர்மெண்ட். அதான் அவ்வளவுதான். அதுல இது அவங்க ஒண்ணும் செய்யல. 500 யூனிட்டுக்கு மேல செலவு பண்றவங்களுக்கு இந்த அரசு எதுவும் குடுக்கல. எனக்கு என்ன அப்படின்னா, குடுக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பர்சனலா தனிப்பட்ட முறையில இந்த 500 யூனிட்டுக்கு மேல செலவு பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்க ஓரளவுக்கு வசதியானவங்க தான். ஒரு மிடில் கிளாஸ். அவங்க தே கேன் அஃபோர்ட் டு பே த ஃபீ. அந்த எவ்வளவு வருதோ அந்த கட்டணத்தை அவங்க கட்ட முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால இவங்க இந்த டிமாண்ட் பண்றது, ஏன் அவனுக்கு சொல்லிட்டு குடுக்குற எனக்கும் கொடு அப்படின்னு நீங்க சொல்றது. அப்புறம் நீ சொல்லிட்ட எல்லாருக்கும்னு சொன்ன, அதனால எல்லாருக்கும் கொடு அப்படின்றது. இதெல்லாம் லாஜிக்கே இல்ல. லாஜிக் இல்லைன்னு மட்டும் இல்ல. இது ஆஹ் ஒரு பொறாமையும் ஒரு ஒப்பிட்டுக்கிட்டு, ஏன் உனக்கு தேவையான அளவுக்கு பாரு. அப்புறம் உங்களை விட தேவையில்ல ரொம்ப அதிகமாக கீழ்நிலையில இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணும் அப்படின்னு அந்த இதை பார்க்கணும். அந்த ஆஸ்பெக்ட நம்ம மக்கள் பாக்குறதே இல்லை. எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்குற எனக்கு கொடு, என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்துருக்குற எனக்கு கொடு. இல்ல அப்படி இல்லப்பா, உனக்கு மாசம் ₹1,00,000 சம்பளம் வருது, அவனுக்கு 10,000 தான் சம்பளம் வருது அப்படின்னா அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அது எப்படி நீ அப்படியா எல்லாருக்கும் சொன்ன அப்படின்ட்டு அங்க போயிருக்கு. இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா? நம்ம மக்களுமே இன்னும் கொஞ்சம் ஒரு சமூக அக்கறையோட வரணுங்க. இன்னும் கொஞ்சம் பரந்த மனசோட பார்க்கணும். எல்லாத்துலயுமே இப்படி போட்டி போட்டுட்டு அந்த அப்படியே புடுங்குறது எவ்வளவு கிடைக்கிற வரைக்கும் ஆராயும் அப்படின்றது மாதிரி பாக்குறாங்க. அந்த ஆட்டிடியூட் மாறணும். இந்த அரசு செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாமே உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அடித்தட்டுல இருக்கக்கூடிய அந்த மக்கள், அவங்க கொஞ்சம் ஒரு படி மேல வர்றதுக்கு கை தூக்கி விடுறதாக இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா இந்த 500 யூனிட்டுக்கு உள்ள இருக்கிறதுக்கு இந்த 200 யூனிட் ஃப்ரீன்னு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது சரியானதாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லாத்துலயுமே இந்த அரசு சமூக அக்கறையோட நிபந்தனைகள் விதிக்குது பாத்தீங்களா, அது வரவேற்க வேண்டியது அப்படின்னு நான் சொல்றேன். இந்த சிலிண்டர் விஷயத்திலையுமே நான் சொன்னேன். மகளிர் உரிமை தொகையில அதை நம்ம செய்யணும். அது மாதிரி இந்த மகளிர் பேருந்து பயணம் அதுலயுமே நம்முடைய கருத்து என்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால கண்மூடித்தனமாக எல்லாருக்கும் 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 உடனே ஜனநாயகம், மக்களாட்சி அப்படியெல்லாம் கதையை கொண்டு வந்துடுறது இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. உண்மையிலே மக்களாட்சினா ஒரு சமூக சமத்துவம் வரணும் அப்படின்னா ரொம்ப இந்த ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக ஏற்றத்தாழ்வு பெருசா இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு சமநிலைக்கு கொண்டு வரணும். கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க அப்படி ஒரு ஸ்டெப் மேல வரணும். மேல இருக்கிறவங்க கீழே வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க மேலே இருங்க, உங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி மேல கூட போங்க, நீங்க போங்க. ஆனா கீழே இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு படிநிலை மேல வரணும் அப்படின்னு அரசு முயற்சி செய்யறத நீங்க தடுக்காதீங்க, அதுக்குள்ள குத்தம் சொல்லாதீங்க. அதுதான் நம்ம சொல்ல வரோம். அதுல உங்களுக்கு அர்த்தம் நான் கேட்டுக்கிறேங்க. நீங்க சொன்னீங்கல்ல அந்த இலவசம் எல்லாருக்கும் அப்படின்னு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல அதுல முழுமையா நான் உடன்படுறேன்ப்பா. நான் கேக்குறது
நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதுல உள்ள முரண்பாடுகள், குளறுபடிகள களையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இதுவா இருக்கு. இப்போ கண்மூடித்தனமா அந்த இது வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கிறது அது தேவையில்லாதது தானப்பா. அத தான் நான் பதிவு செய்யணும், தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இத சொல்றேன். அப்புறம்ப்பா எனக்கு இதெல்லாம் விட ஒரு முக்கியமான பிரச்சனையா நான் பார்க்கிறது, அப்படின்னா இந்த இத தொடர்ந்து நம்ம மக்கள் ஆய்வகம் சார்புல வந்துட்டு சென்னையில ஒரு 5 இடங்கள்ல வந்து நம்ம ஆய்வு மேற்கொண்டோம்ப்பா. அதுல வந்து டேட்டாக்கள வச்சு நான் வந்து சொல்றேன்ப்பா. பல இடங்கள்ல மேற்கொண்டப்போ, நெறைய பேர்ட்ட நம்ம கேட்டப்போ, "ஆமா எங்களுக்கு வருது. ஏன் வருதுன்னே தெரியல." அப்படிங்கிற மாரி புலம்புனாங்க. சில பேர் வந்து சொல்றதுன்னா, "எங்களுக்கு எப்பயுமே ரூ. 20,000 ரூ. 30,000 வரும். இல்ல அது வருது நாங்க கட்டிர்றோம்." அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சில பேர் வந்துட்டு, "ஆமாங்க இது மாரி வருது. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்ளோ மடங்கு அதிகமா வருமா?" அப்படின்ட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு பேசக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறவங்களையும் பார்க்க முடியுது. உச்சகட்டமா ஒருத்தவங்கலாம் வந்துட்டு, "நாங்க வாடகை வீட்ல இருக்கிறோம். வாடகைய விட அதிகமா இந்த கட்டணம் வருது. இதுக்கு இந்த வீட்ல இருக்கிறது தான் பிரச்சனை போல." அப்படிங்கிற மாதிரி நாங்க வீட்டு வாடகைலாம் தரமாட்டோம். அப்படிங்கிற மாதிரி வாஸ்துவிக்கா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தா எங்களுக்கு அதிகமா வருது அப்படின்ட்டு அந்த மாதிரி பேசக்கூடியவங்களையும் நம்ம பார்க்க முடியுதுப்பா. அதனால வந்து பெரும்பாலானோருக்கு இது வந்து ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்குது. அதுல குறிப்பா நம்ம அந்த டேட்டா மூலமா சேகரிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதிகமான யூனிட்ஸ் வந்து வருது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்கப்பா. யூனிட்ஸ் எப்படிப்பா 2 மடங்கு அதிகமா வரும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய கேள்வியா இருக்குதுல்லப்பா. இப்ப முன்னாடி வந்துட்டு 300 யூனிட், 200 யூனிட், 400, 500 இந்த மாரி இருந்தவங்களுக்கெல்லாம் அப்படியே 2 மடங்கு அதிகமா இப்ப வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது தான் பெரும்பாலானுடைய கருத்தா இருக்குதுப்பா. அதுல நானும் விதிவிலக்கு இல்ல. 500 யூனிட் வந்தது இப்போ 1000க்கு மேல வருது. அப்படியே டபுள் ஆமா. ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல ம். வர்றீங்க அந்த யூனிட். ஆமா. ஓகே. ம். இப்போ இந்த 2, 3 விஷயத்த நம்ம தனித்தனியா பார்த்துருவோம்ப்பா. முதல்ல இந்த இப்ப மெயினா பிரச்சனைன்றது வந்து இந்த 500 யூனிட்டுக்கு மேல வர்றவங்களுக்கு தான் இல்லையா? அந்த பிரச்சனைய தான் ஆமா, இப்ப நம்ம ஆமா. பேசிட்டு இருக்கோம். ம். அவங்கள்ல அந்த முதல் 100 யூனிட்டுக்கு ஃப்ரீ அப்படின்றது தெளிவா இருக்கு. அத குடுத்துடுறாங்க. ஆனா இந்த அரசு மக்களை அந்த சம்பந்தப்பட்ட மக்களுக்கு தெரிவிக்காம திடீர்னு தாந்தோன்றித்தனமா அவங்க இஷ்டத்துக்கு இந்த 101ல இருந்து 200 யூனிட் வரைக்கும் உள்ள அந்த ஸ்லாப அவங்க மாத்தி இருக்கிறாங்க. அத ம். அந்த கட்டணத்த டபுள் ஆக்கி இருக்கிறாங்க. முந்தைய அரசு இதோட ஒரு கட்டணத்தோட ஒப்பிடும்போது. இத வந்து அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து செய்தது. இது மக்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு சுமைதான். அத நம்ம வந்து ஒத்துக்கணும். ம். இத வந்து கேட்டிருந்திருக்கலாம், மக்கள்ட்ட தெரியப்படுத்தி இருந்திருக்கலாம். அப்படி முறையான எந்த அறிவிப்பும் இல்ல. நீங்களே சொன்னீங்க, அங்க போய் கேட்ட பிற்பாடு தான் இந்த டாரிஃப் எல்லாம் நாங்க மாத்திருக்கோம். தெரியாதா உங்களுக்கு? ஆமா. இது 101ல இருந்து 200 வரைக்கும் அதெல்லாம் ரூ. 4.70 மாத்தியாச்சு. அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்ட்டு உங்கள்ட்ட திரும்ப திரும்ப கேட்டாருன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? இப்போ இந்த மாதிரி உங்கள மாதிரி ஆட்களே ஒரு ஊடகத்துறையில இருக்கிறவங்களுக்கே கூட அதை பற்றி தகவல் போதுமான அளவிற்கு சரியான அளவு கிடைக்கல. சரியான முறையில அந்த தகவல் தரப்படல. இது அரசினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளறுபடிப்பா. அத நம்ம ஒத்துக்கணும். அதாவது அரசாங்கம் இப்படி செஞ்சுட்டு இருக்க கூடாது. ஒரு சுமையை ஏத்தி வச்சிருக்க கூடாது. ஏன் அதாவது அரசு குடுக்குது அப்படின்னா, இந்த கையில குடுத்துட்டு இந்த கையில திரும்பி எடுத்துக்கிறதுன்றது வந்து என்ன நியாயம்? இல்ல அந்த கேள்விதான் நம்ம கேட்கிறோம். அத தவிர்த்திருந்திருக்கலாம். ஓகே. அது அந்த பாயிண்ட் தெளிவாயிருச்சு. அடுத்தது இப்போ 201ல இருந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த கட்டணம் அது வந்து ரூ. 4.70 ஆகியிருக்கு அப்படின்றது. அப்புறம் அந்த யூனிட்ன்றது வந்து அதிகமாகுது அப்படின்றது. இந்த யூனிட் அந்த மீட்டர் ரீடிங் உண்மையிலேயே அப்படி காட்டுதா? அப்படி காட்டுனா என்னவா இருக்கும் அப்படின்னா 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த வீட்ல அந்த கனெக்ஷன் நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? அந்த வயரிங்ல வந்து ஏதாவது கோளாறு ஆமா. இருந்து ஏதாவது ஒரு இடத்துல கரண்ட் வந்து லீக்கேஜ் ஆகலாம். அப்படி ஆகும்போது மீட்டர் ரீடிங் மாறும். அல்லது அந்த மீட்டரே ஃபால்ட்டா இருக்கலாம். அந்த அவங்க பொருத்தி இருக்கிற அரசு வச்சிருக்கிற அந்த மீட்டர் வந்து தப்பா இருக்கலாம். இப்ப மீட்டர் தப்பா இருக்கு அப்படின்னா, அரசு வந்து அந்த ஈபில இருந்து அந்த மீட்டர மாத்தணும். அது லீக்கேஜ் உள்ள பொருத்தி இருக்கா அப்படின்னா, அது கட்டியிருக்கலாம்ப்பா. திருப்பி இப்போ எனக்கு இருக்குது எது சொன்னீங்கன்னா, அதுல ஒரு நியாயம் இருக்கும். ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு வீட்டுக்கு சொல்றதுல. ஆ ஏராளமானவர்களுக்கும் இதே மாரி குற்றச்சாட்டுகள் இருக்குங்கிறப்பல, அதுல எப்படி அந்த லீக்கேஜ் பிரச்சனைக்கு வயரிங் ப்ராப்ளம் இருக்கும். மீட்டர்ல ஃபால்ட் இருக்கும்ப்பா. ஆமா, ஆமா. அதான் இது ஒரு பாயிண்ட். அதனால தான் நீங்க வந்து டேட்டாவோட பேசுறீங்க. அதனால உங்கள நம்ம மறுத்து எதுவும் நம்ம சொல்ல முடியாது. இந்த அரசுமே அது சொல்ல முடியாது. ஏன்னா, 1 வீடு, 2 வீடுனா பரவால்ல. இப்ப நீங்க சென்னையில 5 இடங்கள்ல நம்ம மக்கள் ஆய்வுல இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அத்தன பேர நம்ம பார்த்திருக்கிறோம். அவங்கள்ல 60 விழுக்காடு பேரு ஏதாவது ஒரு குறை இருக்கு. இந்த பில்லிங்ல பிரச்சனை இருக்கு.
முன்னோதோட ஒப்பிடும்போது இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதுல 30 பேருக்கு மேல 30% மேல நம்ம பார்த்ததுல அவங்க வந்து இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மின் அந்த நம்பர் இருக்குது பாத்தீங்களா, அந்த நம்பர் வந்து எகிரி இருக்கு. ரொம்ப முன்னாடி இருந்ததோட ஒப்பிடும்போது 2 மடங்கு 2.5 மடங்கு அப்படி அதிகமா வருது. ரீடிங்கே அதிகமா வருது. அப்படி அந்த யூனிட் கன்சம்ஷன் அப்படின்றது சொல்றாங்க. அதுக்கு எந்த நியாயமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஒருத்தர் 2னா பரவாயில்ல. இப்போ 30% அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கும் போது, அப்போ இது வந்து மீட்டர்ல குளறுபடியா அப்படி ஆக முடியுமா? அப்படி சடனா எப்படி 30% வீடுகள்ல நம்ம பார்த்த சாம்பிள்ல 30% வீடுகள்ல மீட்டர் எப்படி பிரச்சனை ஆக முடியும்? 30% வீடுகள்ல எப்படி லீக்கேஜ் வர முடியும்? வயரிங்ல எப்படி அவ்வளவு வீட்டுல வந்து பிரச்சனை ஆக முடியும்? அந்த கேள்வியை தான் நீங்க கேக்குறீங்க. அது ரொம்ப சரியான கேள்வி. அப்ப என்ன நடந்துக்கலாம் அப்படின்னா, அவங்க அந்த பில்லிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அவங்க அதாவது இபி ஆபீஸ்ல அங்க பிரச்சனை இருக்கலாம். ஒருவேளை சாப்ட்வேர்ல பிரச்சனை இருக்கலாம். அல்லது இந்த இந்த ஃப்ரீ கரண்ட் கொடுத்து அதை எப்படி காம்பன்சேட் பண்றது, அதை எப்படி இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த இழப்பை எப்படி ஈடுகட்டுறது அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க இல்லையா, அதை நடைமுறைப்படுத்துறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல அந்த ப்ரோக்ராமிங்ல ஏதாவது பிரச்சனை கிளிச்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனையினால இப்படி முன்னுக்கு பின் முரணா கண்ணா பின்னா அப்படின்னு சொல்லிட்டு பில்லிங் வந்திருக்கலாம். இது அவங்க செக் பண்ண வேண்டியது. இது எல்லாமே அரசுக்கு தெரிஞ்சுதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் பேசும்போது இந்த பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனை இருக்கலாம் அப்படி இப்படின்ட்டு சொல்றாங்க. நான் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சாங்கன்னாக்க, இந்த ஃபியூஸ் கட்டை பிடிங்கிட்டு போயிடுறாங்கன்ட்டு ஆரம்பிச்சாங்க. இந்த இபில இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, நைட்ல வந்து ஃபியூஸ் கட்டையை பிடுங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இதுல இப்ப இந்த மாதிரி பிரச்சனை திமுக ஆட்கள் மேல குறைய சொல்றது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் மாத்திட்டு இந்த சிஸ்டம்ல பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் நாங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. சரி பண்ணிடுவாங்க, பண்ணணும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில மக்கள் ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பதிவு செய்யணும்ப்பா. கண்டிப்பா உங்களை மாதிரியே 60% நம்ம பார்த்த இடங்கள் சென்னையில மட்டுமே இதை பார்த்தோம். அந்த இதுல ஒரு 60% மக்கள் இபி சம்பந்தமாக அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. அந்த நம்மளுடைய ஆய்வுல மக்கள் சொன்ன இன்னொரு கருத்தையும் நான் பதிவு செய்ய நினைக்கிறேன்ப்பா. இந்த யூனிட் அதிகமாகுதுன்னு சொன்னப்போ அவங்க சொன்னது, நாங்க போன மாசம் தான் அதிகமா இருந்துச்சு. அதனால இந்த மாசம் வந்து அந்த பொருட்கள் பயன்படுத்துறத வந்து குறைச்சுக்கிறோம்னு சொல்லி குறைச்சோம். ஆனாலுமே அதிகமா வருது. இப்ப ஏசி போடாமையும் இருக்கிறோம். பகல்ல எல்லாம் போட்டுட்டு மே மாசம் இருந்தோம். ஆனா இப்ப வந்து நைட்டு மட்டும் தான் போடுறோம். அதே மாதிரி டிவி போடுறது, அது மாதிரி மின்சாதன பொருட்களை பயன்பாட்டை குறைச்சுமே வந்துட்டு இது அதிகமாகுது அப்படிங்கறதையும் அவங்க பதிவு செஞ்சாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்டாவுமே நம்ம எடுத்து பார்க்க தானப்பா செய்யணும். ஆமாமா அதான்ப்பா. அது கண்டிப்பா அதான் அவங்களுடைய அனுபவம். அவங்களுமே இதுக்கு காரணம் இந்த காரணமா இருக்கலாம், அந்த காரணமா இருக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்து ஒண்ணுன்னா ட்ரை பண்ணி தான் இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு நம்ம சாம்பிள்ஸ்லயே நம்ம பார்க்கும்போது சொன்னாங்க, நாங்க வீட்டுல எங்க வயர்மேன் கூப்பிட்டு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு நாங்க செக் பண்ணோம். வயரிங் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஒண்ணு லீக்கேஜ் இருக்கிறது மாதிரி தெரியல. மீட்டர் ஓடுறதுமே நம்ம இந்த சாம்பிள்ல பங்கெடுத்துக்கிட்டோம். சில பேர் சொன்னாங்க மீட்டர் ரீடிங் எல்லாமே வழக்கம் போலதான் ஓடுது. யூஸ் பண்ணாக்க ஓடுது, யூஸ் பண்ணாட்டினா அது ஸ்லோவா போறது. அது எல்லாத்தையுமே நாங்க வந்து செக் பண்ணிட்டோம், அந்த ரீடிங் இதெல்லாம். அதனால அதுல மீட்டர் பாக்ஸ்லயும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. லீக்கேஜஸ் இல்ல அப்படின்னா பில்லிங்ல தான் பிரச்சனை இருக்க முடியும். அது இபி ஆபீஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. அது எப்படி கம்ப்யூட் பண்றாங்க, அது எப்படி என்டர் போடுறாங்க, அது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றதுல அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. அதுல யாரும் இந்த தீய சக்தி யாரும் போய் இந்த ப்ரோக்ராம்ல எதுவும் வைகஸ் சீரியஸை கொண்டு போய் உள்ள விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படி அப்படி எதுவும் சொல்றாங்களே தெரியல. இப்ப இந்த மாதிரி குளறுபடிகளா இருக்கிறப்ப திமுக ஆட்சியிலுமே அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதம் ஒரு முறை கட்டணம் அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. ஆனா அதை நடைமுறைப்படுத்தல. இப்ப தாவிகா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலுமே அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. மாசம் வந்து கட்டணம்ங்கிறது கணக்கிடப்படும் அப்படிங்கிறது. அதை செஞ்சா இந்த இலவசம் கொடுக்க தேவையில்ல, இந்த குளறுபடிகளா அதிகமா வர மக்களுக்கு பாதிப்படையமா இருப்பாங்களா? என்ன கட்டணமோ அதுக்கு நியாயமான கட்டணத்தை உயர்த்திட்டு கூட மாதம் இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கறத வந்து பண்ணலாம்லப்பா. அதுவுமே மக்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமா இருக்கும்ல. இல்ல மாதம் கணக்கு எடுக்கிறதுன்றது பயனுள்ளதாகத்தான் இருக்கும். ஆனா அதுக்கும் இந்த இலவசமா கொடுக்கறதுன்றதுக்கும் அல்லது இந்த மின் கட்டணம்ன்றதுக்கும் பெருசா சம்பந்தம் இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியல. இவங்க மாதத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு அவங்க சொன்னாங்க.
அதுக்கு முன்னாடி இருக்கிற இல்ல, அரசு இல்ல. வந்து அது மாதம் சொல்லலப்பா. மாதம் மாதம் இப்ப 2 மாதங்கிறப்ப அந்த ஸ்லாப் இல்ல நான் அந்த மாறுதுலப்பா. கருத்து யூனிட்டோட சொல்லிடுறேன். பயன்பாடு. இல்ல அதான் வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறீங்க, 3 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறீங்க, மாசம் தோறும் எடுக்க போறீங்கன்றது பிரச்சனை இல்ல. இந்த ஸ்லாப்ன்றத நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறீங்களா, அதுதான் பிரச்சனை. 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கும்போது, அப்ப இந்த ஸ்லாப்ப வந்து கொஞ்சம் மாத்தி வைக்கலாம் இல்லையா? ம். அது மாசம் மாசம் எடுக்கையில 200 யூனிட் வரைக்கும் வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது வரைக்கும் அதுக்கு மேல ஒரு ஸ்லாப் நீங்க போடுறீங்க. 200 யூனிட்டுக்கு மேல ஒரு ஸ்லாப் அப்படின்னா, இப்போ 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கும்போது அதை டபுள் ஆக்கிங்க. 400 யூனிட்டுக்கு மேல அந்த ஸ்லாப்ப கொண்டு வாங்க. ஒரு ஸ்லாப்ன்னு கொண்டு வாங்க. பிரச்சனை சால்வ் ம். ஆயிடுச்சு. இதுல என்ன நீங்க வந்து அந்த ப்ரோகிராம்ல பில்லிங் சிஸ்டத்துல மட்டும் அந்த இந்த இந்த சேஞ்சஸ நீங்க இன்கார்பரேட் பண்ண வேண்டியது. அதாவது சாஃப்ட்வேர்ல பண்ண வேண்டிய ஒரு சின்ன விஷயம் தான். அதனால இது ஒண்ணும் பெருசு பிரச்சனை இல்லப்பா. நீங்க மாசம் மாசம் எடுக்கணும், 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. வாரம் வாரம் கூட எடுக்கலாம். இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை கூட எடுக்கலாம். அது தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. இதுல என்னன்னா அந்த பில்லிங் சிஸ்டம் என்ன அப்படின்றது தான். அதத்தான் நீங்க சொல்ல வர்றீங்க. அடுத்தது என்னன்னா, இந்த மாசந்தோறும் எடுக்கிறதுன்றது இன்னும் அந்த மாசம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது பட்ஜெட் பண்ணிட முடியும். ஓ இந்த மாச சம்பளத்துல எலக்ட்ரிசிட்டிக்கு இவ்வளவு, தண்ணிக்கு இவ்வளவு, சொத்து வரி இவ்வளவு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இவ்வளவு, ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு இவ்வளவு, இது ஸ்விக்கில ஆர்டர் பண்றதுக்கு இவ்வளவு, அப்படி நீங்க வந்து பட்ஜெட் போட்டு வச்சுக்கிற முடியும். இந்த மாச சம்பளம் வாங்குறவங்க. நான் வந்து கூலி வேலை செய்யறவங்கள பத்தி பேசுறேன். அதாவது கூலி வேலை செய்யறவங்கள பத்தி தான் யாருமே அக்கறை எடுத்துக்கிறதே கிடையாது. அதுல இந்த மிடில் கிளாஸ் பத்தியே நம்ம பேசிருக்கோம். இந்த சேலரி பீப்புள் அவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும், வசதியா இருக்கும். மாசத்துல ஒரு தடவை கட்டுறதுன்னு. ஓகே. இப்ப என்னன்னா ஈபிக்கு பிரச்சனை இருக்கு அதுல. ஏற்கனவே அதான். அந்த ஈபியில வேலை செய்யக்கூடிய அந்த பணி இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நிரப்பப்படாமல் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம போய் பார்க்கும்போது ஆபீஸ்ல பார்க்கணும் நிறைய பேர் வேலை இல்லாம வேலை செய்யாம சும்மா இருக்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். ஆபீஸ்க்கு நம்ம போகும்போது நீங்க எந்த கிராமத்துல இருந்து நகரத்துல இருந்து உச்ச ஹெட் ஆபீஸ் வரைக்கும் நீங்க போய் பாருங்க. அதுல ஒரு 10 பேரு ஒரு 20 பேர் வேலை செய்யற இடத்துல ஒரு 10 பேர் வந்து ஜாலியா ஒப்பேத்துறத நம்ம பார்க்க முடியும். கண் கூட பார்க்க முடியும். ஆனா என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து 40 பேர் செய்ய வேண்டிய வேலையை நாங்க 20 பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. அந்த 20 பேர்லயே 10 பேர் வேலை செய்யாம தான் இருப்பாங்க. அந்த ரேஷியோ வந்து ஏறத்தாழ எல்லா அரசு அலுவலகங்கள்லயுமே இருக்குப்பா. ஓகே. இது ஒரு ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைய தாவேகா அரசு ஒரு சீரியஸா ஸ்டடி பண்ணி அத செய்ய வேண்டியது. இப்ப என்னன்னா அந்த காரணத்த இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈபில வந்து வேகன்சிஸ் நிறைய இருக்கு. நிரப்பப்படாமல் இருக்கு. ஆட்கள் பத்தல. இப்போ மாசம் மாசம் கணக்கு எடுக்கிறோம்னா, அதுக்குன்ட்டு தனியா இன்னும் கொஞ்சம் பேர வேலைக்கு அமர்த்தணும். ஏற்கனவே ஈபி நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது எப்படி இந்த அரசு வந்து காலாவதியான கஜானாவ வச்சுக்கிட்டு நடத்துதோ, அதே மாதிரி ஈபி வந்து நஷ்டத்துல ஓடுது. டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது நஷ்டத்துல ஓடுது. இந்த இதுல எந்த துறை தான் டாஸ்மாக் தவிர மீதி எல்லாமே நஷ்டத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த காரணத்தை இப்ப சொல்றாங்கப்பா. அதனால நான் நினைக்கிறேன், நீங்க உங்களுக்கு மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய விதத்துல மாசம் மாசம் இந்த ஈபி பில்லு கணக்கு எடுப்போம் அப்படின்றது நடக்காது. இந்த வருஷம் நடக்காது. முதல் ஆண்டுல நடக்க போறது கிடையாது. 2வது ஆண்டுல முடியும் போது தாவேகா ஆட்சியினுடைய 2வது ஆண்டு முடியும் போது, அந்த 3வது ஆண்டு தொடங்கும் போது, ஒருவேளை இதை பற்றி தாவேகா அரசு பரிசீலிக்கலாம். அந்த தேர்தலை ஒட்டி 29 தேர்தலை ஒட்டி இது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக மக்கள் முன்வைத்தால், மக்கள்கிட்ட இருந்து இது முக்கியமான பிரச்சனையா வந்தா, அப்போ அதை கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் வேற வழி இல்லை. நீங்க இதை பொறுத்துதான் ஆகணும்.